மாதிரியான இருக்கிற தேவைப்பாடு இருக்கிறதுனா இந்த மாதிரி மிஷினரிஸுக்கு போய்க்கலாம். இல்லை நாங்கள் கழுத்து ஃபியூசிங் மட்டும்தான் அடிக்கிற மாதிரியானது எங்கள் ஒர்க் அப்படின்னு சொன்னால் கழுத்து ஃபியூசிங் மாதிரியான ஒர்க்குக்கு மட்டும் போய்க்கலாம். அவ்வளோதான். இப்போ 2 பீஸ் அடித்தாச்சு. இப்போ நம்ம இதையே அடித்த பீஸை ஒரு 2 செகண்ட்ஸ் ஆர் 3 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணி, ஏன்னா நம்ம அடிக்கிற போது அந்த ஹீட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த பிளேட்லேருந்து கார்மெண்ட்டில் பாஸ் ஆகிருக்கும். அந்த ஹீட்டு வந்து கொஞ்சம் ஸ்டிக்கர்ஸ்லையும் இருக்கும். ஒரு 2 மினிட்ஸ் ஆர் 1 மினிட் கழித்து இந்த ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணோம்னா அந்த ஷீட்டில் இருக்கிற ஹீட்டு கூட கொஞ்சம் யூட்டிலைஸ் ஆகி அந்த பிரிண்ட் வந்து இன்னும் அந்த பீஸில் நல்லா ஒட்டுறதுக்காக அது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். இதோ இப்போ பாருங்கள், இதுதான் எவ்வளோ கிளியராக இருக்குதுன்னு பாருங்கள். ப்ரோக்கன் ஆகாது, தெளிவாக இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லை. இது நெக்ஸ்ட் பீஸ்.